ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் மாசம் வந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மாசம், அப்படிதானே? நவம்பர்ல இருந்தே நம்ம எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கிறிஸ்துமஸ்க்கு என்ன செய்யணும், எங்கெங்கெல்லாம் நம்ம போய் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கணும், எப்படிப்பட்டதான ஐட்டம்ஸ் வாங்கணும், எங்கெல்லாம் நம்ம அதை ஹேங் பண்ணணும், கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்க வைக்கணும், ஸ்டார் எங்க வைக்கணும், இப்படி பல பல ஐடியாஸ் நமக்குள்ள இருக்கும். எல்லாமே இருந்தாதான் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இதோட சேர்த்துதான் நம்ம ஃபெஸ்டிவல் என்ன பண்ண முடியும், சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நம்ம ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை முக்கியத்துவம் படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்துமஸ்ல நம்ம ஒரு நேம்சேக் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி விட்டு போய்விடக் கூடாது. We have to celebrate it with a purpose. அதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். ஒரு சில காரியங்கள் மாத்திரம், ஒரு 4 காரியங்கள் மாத்திரம் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்க போறதான காரியம் நட்சத்திரம். நம்ம எங்க பார்த்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பார்க்கறதான ஒரு மேன்மையான ஒரு காரியம் இந்த நட்சத்திரமாக காணப்படுகிறது. இந்த நட்சத்திரம் கிறிஸ்து பிறப்பின் இடத்தை எப்படி மற்றவர்கள் துல்லியமாக வழிநடத்தி சென்றதோ, அதே போல நம்மளும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருந்து கிறிஸ்துவுக்கு நேராக மக்களை நடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில நாம ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக செயல்பட வேண்டும். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது மன்னிக்கும் சுவாபம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக, நம் பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்படித்தானே? அதே போலதான் நமக்கு மத்தவங்க எவ்வளவு துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான மனக்கசப்பு இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல இருக்கிறதான நாம் அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். அவர்கள் செய்த எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களோட நம்ம பேச வேண்டும். ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி அவங்களோட நம்ம சமாதானமாகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் செய்யும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, அது நமக்கு மிகுந்த மன நிறைவாக அது காணப்படுகின்றது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது கொடுக்கும் சுவாபம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? கிறிஸ்து பிறப்பை காண வந்த அநேகர் பார்க்கும்போது தங்களிடம் உள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை கொடுத்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். நாம ஆண்டவருக்காக எதை கொடுக்க போகிறோம்? முழு இருதயத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல இருக்கிற நாம் அநேக ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு போடுறது கூட ட்ரெஸ் இல்லாம ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களை நாம் சந்தித்து நம்மிடம் உள்ள பொருட்களை அவர்களுக்காக கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவர்களையும் நம்ம சந்தோஷமா கொண்டாட வைக்கும் போது அதுவே நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு சிறந்த வெகுமதியாக காணப்படும். பார்க்கும்போது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மேய்ப்பர்களை போல மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவின் பிறப்பை அநேகருக்கு பிரசித்தம் பண்ணினார்கள். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல நம்ம அநேக காரியங்கள் செய்தாலும் முதலாவது நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு பிறந்தார் என்பதை அநேகரை நம்ம சந்தித்து அவர்களுக்கு வெகுமதி கொடுத்து நம் ஆண்டவர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நற்செய்தி கூற வேண்டும். இதுவே நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருந்து ஆண்டவருக்கு நேராக நம்ம மற்றவர்களை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகருக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அநேகருக்கு பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யும் போது